சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் என்னோட நாட்டுக்கோழி பண்ணையிலேயே வளர்த்த சில ரகங்கள்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல லாபத்த நான் சம்பாரிச்சேன். எனக்கு அந்த மிகப்பெரிய அளவுல லாபத்த சம்பாரிச்சு குடுத்த அந்த ஒரு பிரீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பயப்புள்ளைங்க தான். ஏன்னா, இவைங்கள நான் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், என்னோட பண்ணையில தீனியோட அளவு அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு டைம் நான் வாங்கிட்டு இருந்தது. 3 நாள், 4 நாளைக்கு ஒரு டைம் வாங்குற மாரி ஆச்சு. என்னடா இவர்கள் இந்த தீனி திங்கிறாங்களே! இவர்கள எப்புட்றா நம்ம மறுபடியும் சேல் பண்றது அப்டின்ட்டு நான் யோசிச்சேன். அப்ப நான் யோசிக்கும்போது எனக்கு அதுல எப்படி சேல் பண்ண போறோம் அப்டிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கல. என்னடா பண்றது? ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே! இது எப்படி சேல் பண்றதுன்னு தெரியலையே! நமக்கு இந்த அளவுக்கு தீனிக்கே செலவாகுதே! ஒரு மூட்டையே பார்த்தீங்கன்னா, அப்பலாம் 1300லிருந்து கடைசியா நான் மூட்டை வாங்கும்போது 2100, 200 வரைக்கும் கூட வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மூட்டையே பார்த்தீங்கன்னா, தீவன மூட்டை இவ்ளோ செலவாகுது. இந்த அளவுக்கு மொடா தீனிய திங்கிற இந்த பயப்புள்ளைங்கள வச்சு, நாம எப்படி மிகப்பெரிய அளவுல லாபத்த சம்பாரிக்க முடியும்? அதுவும் வாரத்துல 3 டைமு இல்லைன்னா 2 டைமாவது நானு அந்த தீவன மூட்டை எடுத்தே ஆகணும். இது மட்டும் இல்லாம, என்னோட காட்டுலயே மேய்ச்சலா கூட இந்த கோழிகள் மேய்ஞ்சுகிட்டு இருந்தாலும் கூட, அப்பவும் அந்த தீனிகள தின்னு தான் சீக்கிரமாவே இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க. இவர்கள எப்புட்றா நம்ம விக்கிறது? இத வச்சு எப்புட்றா நம்ம பிசினஸ் பார்க்கறது? எப்படா நம்ம சம்பாரிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல, என்னோட பண்ணையில நான் வான்கோழிகள மட்டும் வளர்க்கல. நான் நாட்டுக்கோழி, கின்னிக்கோழி, கடக்கநாத்து, வாத்துலயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி வளர்த்தேன் நானு. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நாட்டு வாத்து. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெக்கின். அது பார்த்தீங்கன்னா, பிராய்லர் வாத்து மாரி. இதுலயே பார்த்தீங்கன்னா, வாத்தே ஒரு பீஸா நான் விக்கும்போது ரூ. 100க்கும் வித்திருக்கேன், ரூ. 150க்கும் வித்திருக்கேன். கிலோவா விக்கும்போது நாட்டு வாத்தையே கிலோ ரூ. 150க்கு வித்திருக்கேன். இதே பெக்கின்னு நான் விக்கும்போது ஒரு கிலோவே ரூ. 250 இல்லன்னா ரூ. 300க்கு வித்தேன். ஏன்னா, அந்த வாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா 3 கிலோவுக்கு மேலலாம் எனக்கு வந்துச்சு. ஆனா, இது எல்லாத்தையுமே நம்ம வித்துட்டோம். ஆனா, இவங்கள மட்டும் நம்ம இன்னும் விக்கவே இல்லையே! இவர்கள எப்படா நம்ம விக்கிறது? இதுலருந்து எப்ப தான்டா நமக்கு வருமானம் வரும்? இவங்க எப்ப தான்டா நமக்கு சம்பாரிச்சு குடுப்பாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப நாளா போய்க்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் மிராக்கிள் மாரி எதார்த்தமா ஒரு சேல் எனக்கு நடந்தது. என்னன்னா, ரோட்ல ஒருத்தரு என்னோட பண்ணைய கிராஸ் பண்ணி எனது மெயின் ரோட்லயே தான் என்னோட வீடு, பண்ணை எல்லாமே இருக்கு. அத கிராஸ் பண்ணி போகும்போது, அந்த நபர் அத பார்த்துட்டு ஒருத்தர் கார்ல இறங்குனாரு. என்னடா கார்ல நம்ம பண்ணைய நோக்கி ஒருத்தர் வராரு. வந்துட்டு என்கிட்ட பேச வராரு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர நோக்கி போனேன். என்னங்கண்ணா, என்ன விஷயங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்பதான் அவரு சொன்னாரு, "இந்த பண்ணை யாரோடதுப்பா? இது யாரு வளர்க்குறாங்க?" அப்படின்னாரு. "நான் தாங்கண்ணா வளர்க்குறேன். நான் தாங்கண்ணா என்னோட பண்ணை தாங்கண்ணா" அப்படின்னேன். "வான்கோழி எனக்கு கிடைக்குமாப்பா? எனக்கு வேணும். ஒரு ஃபங்ஷன் இருக்கு. திடீர்னு தான் உங்க பண்ணைய பார்த்தேன். அதான் சரி திடீர்னு உங்ககிட்டயே இங்கேயே புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு தான் திரும்பி வந்தேன்" அப்படின்னாரு. "ஆமாங்கண்ணா நானும் பார்த்தேன். கார் போகும்போது பார்த்தேன். நீங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமேலு திரும்பி என்கிட்ட இறங்கி வர்றதையும் நான் பார்த்தேன். அதான் நானும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். என்னடா போன காரு திரும்பி வருதே என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த வான்கோழி வேணாலும் நீ புடிச்சு குடுப்பா நான் வாங்கிக்கிறேன். ஆனா எல்லாமே எனக்கு சேவலா வேணும்" அப்படின்னாங்க. சரிண்ணா அப்படின்னேன். "எவ்வளோ வெயிட்ல நான் இறக்குற மாரி இருக்கும்?" அப்படின்னாரு. "ஆவரேஜா எவ்வளோ வெயிட் தம்பி வரும்?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "7 கிலோ, 8 கிலோ வருங்கண்ணா. சில கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு மேல கூட வரும்" அப்படின்னேன். "சரி ஓகேப்பா. எல்லாமே ஆவரேஜா இருக்கிற மாரி எது வேணாலும் புடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆவரேஜ் கணக்கு போட்டுக்கலாம்" அப்படின்னாரு. "சரி ஓகேண்ணா" அப்படின்னேன். "1 கிலோ எவ்வளோப்பா?" அப்படின்னாரு. நான் 1 கிலோ உயிர் எடை பார்த்தீங்கன்னா ரூ. 300க்கு விக்கிறேங்கண்ணா. சில பேருக்கு ரூ. 350க்கு நான் குடுக்குறேன். உங்களுக்கு வாங்கிக்கலாங்கண்ணா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கணக்கு போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு புடிக்க சொல்ட்டாரு. எத்தன ஜோடி அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 ஜோடி புடிச்சாரு. 5 ஜோடி கணக்கு பார்க்கும்போது, ஆவரேஜாவே கணக்கு பார்க்கும்போது ஒரு சேவலே எனக்கு 8 கிலோவுக்கு மேல தான் வந்துச்சு. அப்ப டோட்டலா 10 கோழி கணக்கு. அப்ப 80 கிலோ கணக்கு நான் ஆவரேஜா அவர்கிட்ட சொன்னேன். 80 கிலோல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 83 கிலோ அப்படிங்கிற மாரி தான் வந்துச்சு. நான் கணக்கு 80 கிலோ ஆவரேஜ் போட்டுக்கலாங்கண்ணா. ஆனா ரேட்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லைங்கண்ணா. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ரூ. 300 ரூ. 350 சில பேர் குடுக்குறேன் அப்படின்னா, அதனால உங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படிங்கிறனால நீங்க ரூ. 300 போட்டுக்கங்கண்ணா அப்படின்னேன். "ஓகே தம்பி.
தம்பி பரவால்ல. நீ சொல்ற ரேட்டுக்கே நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னாரு. அந்த 3 கிலோவையும் சேர்த்து மொத்தம் 83 கிலோ வருது தம்பி. அந்த 83 கிலோவுக்கு எவ்வளோ வருது நீ கணக்க போட்டு சொல்லு அப்படின்னாரு. எனக்கு வந்து ரூ. 24,900 வந்துச்சு. நான் சொன்னேன் இந்த மாரி ரூ. 24,900 வருதுங்கன்னா, 24,500 குடுங்கண்ணா ரூ. 400 லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரு சொன்னாரு, "தம்பி நீ வந்து இது வந்து சேல்னு சொன்ன. அதாவது வான்கோழிகள மொத்தமா விக்கிறது இப்பதான். நானு வந்து இதுக்கு முன்னாடி சில்லறை வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, வளர்க்கறதுக்கு வித்துருக்கேன். ஆனா இந்த மாரி பெருசா வந்து மொத்தமான பெரிய சேலெல்லாம் நான் பண்ணது கிடையாது. அப்ப அது பெரிய சேல் அப்படிங்கிறனால, சேல் அப்படிங்கிறனால, நான் இந்த மாரி சொல்லும்போது அவரு சொன்னாரு, சேலு அதுவும் நீ எனக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருக்க. நான் வந்து ஈரோட்லருந்து உன்கிட்ட வந்து வாங்குறேன் தம்பி. அதனால பிரச்சனை இல்ல. நீ சொல்ற ரேட்டுக்கே நான் குடுக்குறேன். உனக்கு ரவுண்டா வந்து எதையுமே குறைக்காம நான் உனக்கு ஒரு ரூ. 100 அதிகமா போட்டு ரூ. 25,000 நான் உனக்கு தரேன் தம்பி" அப்படின்னாரு. ஒரே பேமெண்ட்டா ரூ. 25,000 உடனே எனக்கு ஜிபே பண்ணாரு. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, இந்த பசங்கள வச்சுக்கிட்டு நான் எப்புட்றா விக்கிறது? இவனுங்கள அடக்கவே முடியலையே! ஏன்னா சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வான்கோழிகள் சும்மாவே இருக்காது. என் காட்டுல மேய்றது இல்லாம பக்கத்து காட்டுலயும் போய் மேய்ஞ்சு, அது மட்டும் இல்லாம வான்கோழிகள கொஞ்சம் பறக்கவும் வேற செய்யும். இது எந்த அளவுக்கு பறக்கும் அப்படின்னா, என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிறது ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டோட கூரையில போய் உட்காந்துக்கும். எனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சில வீடுகளும் பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டோட கூரையிலயும் போய் ஏறி உட்காந்துக்கும். என் வீட்ல உட்காந்தா பிரச்சனை இல்ல. பக்கத்து வீட்லலாம் போய் ஏறி உட்காந்தா எவ்வளோ பெரிய தலைவலின்னு பாருங்க. அதனால இந்த கிறுக்கு பசங்கள வச்சு பல பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணேன். இது மட்டும் இல்லாம, ரோட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நிக்கிறானுங்க. தோகையெல்லாம் விரிச்சுக்கிட்டு, ரெக்கை கிக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு, அந்த புழு மாரி இருக்கிற மூஞ்சில அது தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பயமுறுத்துற மாரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நடு ரோட்லயே போய் நிக்கும். என் வீட்டுக்கு பின்னாடியும் ரோடு, வீட்டுக்கு சைட்லயும் ரோடு, முன்னாடியும் ரோடு. அப்ப சுத்தி முத்தி ரோடா இருக்கனால என் வீட்டுக்கு 3 சைட்லயுமே ரோடு இருக்கு. அப்ப அந்த இடத்துல போயி இந்த கிறுக்கு பசங்க நடு ரோட்ல நின்னுகிட்டு ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரோட்ல வர்றவங்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்து பயந்துக்கிறாங்க. "இது என்னப்பா இப்படி இருக்கு? கொத்தி புடும்மா, கொத்தி புடும்மா" அப்படின்ட்டு. அந்த மாரியெல்லாம் சில சம்பவங்களெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா பிசினஸா பார்க்கும்போது, இவங்கள எப்புட்றா விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஒரே வாரத்துல திடீர்னு நடந்த அந்த பிசினஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச அந்த ரூ. 25,000 வருமானங்கிறது, இவங்கள வித்து எனக்கு கிடைச்ச முதல் பேமெண்ட் பெரிய பிசினஸ். அதுக்கப்புறம் வாரத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கோழி, 5 கோழியாவது எனக்கு சேல் ஆயிரும். அதே மாரி ஒரு 2, 3 டைம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி பல்க் ஆர்டரும் என்கிட்ட போச்சு. இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது, நான் வந்து ஒரு ஜோடி ரூ. 350 அப்படிங்கிற கணக்குல வாங்குனேன். 45 நாள் குஞ்சா வந்து ஒரு ஜோடி ரூ. 350 அப்படிங்கிற கணக்குல வாங்குனேன். எனக்கு இவைங்கள விக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அந்த 6 மாச கேப்ல பார்த்தீங்கன்னா, இவைங்க மூலியமா எனக்கு ஆன செலவு அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு 20,000, 30,000 வந்திருக்கும். அதே அதிகபட்சமா பார்த்தோம்னா, ஒரு 40,000 கூட கணக்கு பார்க்கலாம். ஆனா, இவைங்கள வித்து நான் சம்பாரிச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 வரைக்கும் நான் சம்பாரிச்சிருக்கேன். ஏன்னா, கறியும் நான் போட ஆரம்பிச்சேன். கறிய போடும்போது வான்கோழி 1 கிலோ பார்த்தீங்கன்னா, ரூ. 600 நான் குடுத்தேன். உயிரோட வந்து குடுக்கும்போது 350ம், ஒரு சிலருக்கு மட்டும் 300ம். இதே நான் கறியா போடும்போது 600 இல்லைன்னா 550 இந்த மாரியெல்லாம் நான் போட்டேன். எனக்கு இது மூலியமா கணக்கு பார்க்கும்போது, எனக்கு என்னோட மொத்த லாபமே என்கிட்டயே இருந்ததுனால, கணக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த கோழிகள வச்சு மட்டுமே ஏன்னா 200 உருப்படி வச்சிருந்தேன். அந்த 200ல கிட்டத்தட்ட ஒரு 15 அப்படிங்கிற ரேஞ்சில இறந்து போச்சு. மீதி இருந்தது எல்லாத்தையுமே கணக்கு பார்க்கும்போது, அந்த 185 கோழிகள வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட கறியாவும், உயிரேடியாவும் நான் வளர்க்குறதுல இந்த மாரி வித்ததிலயே பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ச்ல மட்டும் எனக்கு 1,35,000 என்னமோ சம்திங் எனக்கு கிடைச்சது. அப்பன்னா பார்த்துங்க ரூ. 1,50,000 வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லாபம் குடுக்கக்கூடிய அற்புதமான பண்ணைகள்ல இந்த பசங்கள கண்டிப்பா வளர்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் சம்பாரிக்க முடியும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பண்ணை தொழில்கள பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா, என்னோட பண்ணையில நான் என்ன பண்ணணும்னோ, அத தான் உங்ககிட்ட பர்சனலா சொல்லியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு மிகப்பெரிய அனுபவமே இருக்கு, இந்த பண்ணை தொழில்ல. இப்பவும் என்கிட்ட அந்த பண்ணை இருக்கு. ஆனா,
குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைவா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னோட கிராமத்துல இருக்கு. ஃப்யூச்சர்ல இதையும் நான் பழைய மாரி பெரிய பண்ணையா மாத்தலாம்ன்னு இருக்கேன். என்னென்ன ரகம் வளர்த்தா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே ஃப்யூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.